வணக்கம் வந்தனம் and welcome to Stepstone Promoters வழங்கும் நண்பேண்டா சொந்த வீடு வாங்க ஸ்டெப்ஸ்டோன்ஸ் வாங்க. co-presented by Meet and Eat. Come to life, come to me. ஐயா என்ன பண்றீங்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சண்டை போட போறேன். எதுக்கு சண்டை போட போறீங்க? அந்த பொண்ணுங்களை யாரோ கலாய்ச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்களை கலாய்ச்சிருக்காங்களா? ஆமா. யார் அது? பயங்கரமா வம்பிழுத்திருக்காங்க. இந்த ஏரியால அவன் பெரிய ரவுடியா யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பெரிய ரவுடிங்கற நீ பாட்டுக்கு உன் சைஸ்னா அவன் சைஸ் என்ன? சைஸ் பத்தி பேசுறீங்களா? சைஸ் என்ன எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சைஸ்னா? இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். சைஸ் வச்சு எதையும் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பெரிய வெங்காயம் இருக்கு பத்தியா, ஒரு கிலோ 11 ரூபாய்க்கு தான் விக்குது. ஆனா சின்ன வெங்காயம் 130 ரூபாய்க்கு விக்குதான். சரி விடு. இந்த சண்டையை பத்தி பேசணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது காலகாலமா அந்த திரைப்படங்கள்ல சண்டைகளை எப்படி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து அதை 3 ரகமா பிரிச்சிடலாம். என்னென்ன சொல்லு? ஹாலிவுட், நம்ம தமிழ், அப்புறம் தெலுங்கு. ஆமா, ஸ்டண்ட்னாவே தெலுங்கு தானே. சோ இந்த 3 விதமான சண்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மக்களுக்கு காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் ஹாலிவுட். ஓகே, ரெடியா? ரெடி. போய் ஒளிஞ்சுக்க, நானும் ஒளிஞ்சுக்கிறேன். இது ஹாலிவுட் ஸ்டண்ட். பொட்டுன்னு சுட்டோன்னா பட்டுன்னு போயிட்டானா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்ல இதே ஸ்டண்ட் போலாமா? போலாமே. நீங்க தான் வில்லன், நான் தான் ஹீரோ. ஓகே, ஒத்துக்கிட்டு. என்னோட நாட்டை நான் காப்பாற்றாம விட மாட்டேன். என்னோட தம்பி எங்க? என்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணும். ஹலோ, குடும்பத்தை பார்த்துக்கடா. அக்காவை பார்த்துக்கடா. இருடா. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டானா? சரி ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வந்துடுறியா? கூப்பிட்டு வந்துட்டியா? சரி டியூஷன் அனுப்பியாச்சா? சரி 20 நிமிஷம் ஆயிடுச்சுடா. டான்சிங் கில்லாடிஸ் பாக்குறியா? டேய் நெத்தில சுட்டுக்கடா மதிடா. இருடா. இல்ல ஒருத்தன் நீ சுட்டுட்டான். என் நெத்தியில இப்ப குண்டு. ஆனா நாடுதான் எனக்கு முக்கியம். போய்கிட்டே இருக்கும். 3/4 மணி நேரம் கிளைமேக்ஸ். எப்ப சாவவே மாட்டாரு. ரைட். அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ள புதைச்சிட்டாலும் கூப்பிட்டா திருப்பி வந்துருவாங்க அப்படியே. சோ இது வந்து தமிழ். இதை விட எக்ஸ்ட்ராடினரி ஃபைட் சீக்வன்ஸ் தெலுங்குல. வாவ். ஆமா, பார்க்கலாமா? உன் உயிரிழு எனக்கு முக்கியம். அடுத்த ஸ்டண்ட்டுக்கு வாழு போலு. எப்படி நம்ம தெலுங்கு? சூப்பர். தெலுங்கை விட தெலுங்கு ஸ்டண்ட் தான் எக்ஸ்ட்ராடினரி. ஐயா, சண்டையை பத்தி இப்படி விலாவாரியா நம்ம பேசியிருக்கோம்னா என்ன அர்த்தம்? தமிழ் சினிமாவிற்காக தங்களுடைய நாடி நரம்பு ரத்தம் அத்தனையும் ஸ்டண்ட்டுக்காகவே அர்ப்பணிச்சு வாழக்கூடிய 3 பேர் தான் இன்னைக்கு நண்பேண்டா செட்ஸை அலங்கரிக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஆக்கிரமிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் பெசன்ட் ரவி, மகாநதி சங்கர் அண்ட் தளபதி தினேஷ் மாஸ்டர் ஆன் டு தி செட்ஸ் ஆஃப் நண்பேண்டா.
டான்ஸ் ஷோ இது டான்ஸ் ஷோ கிடையாது மாஸ்டர் ஃபைட் ஷோ நம்மள ஃபைட்டர்னு சொன்னாங்க ஆமா மாஸ்டர் ஓகே அவங்க ஒரு ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு கை குடுத்துருப்பாங்க பாருங்க லேடிஸ் வந்தா கை கொடுப்பாங்க ஜென்ஸ் வந்தா ஒதுங்குறாங்க பாத்தியா வந்தோமே இவங்க எல்லாம் கை கொடுத்து வெல்கம் பண்ணாங்க அவங்கள எல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ணாங்களா இல்ல அவங்க கை கொடுக்க மாட்டாங்களா இல்ல நம்மளா குத்தலாம் அவரு தானா ஒரு எபிசோடு போயிரும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த எபிசோட்ல பேசவே வேணாம் கை கொடுத்த உடனே எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா கை நீங்க கொடுத்து உங்களை தொட்டதுக்கே நான் இவ்வளவு கூலா இருக்கேன் மாஸ்டர் அண்ணா கை தொடுறேன் கொடுப்பா அப்புறம் ஃபீல் பண்ணாத இத்தனை நாளா இருக்கமே இந்த செட்டுல ஒரு நாள் இந்த பிள்ளை கை கொடுத்திருக்கியா நீ பாத்தியா வந்தோம் அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஹலோ அதாவது கொடுத்து வச்சிரணுமா சூப்பர் மாஸ்டர் நீங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்களா கை கொடுத்தீங்களா இல்ல மாஸ்டர் எங்களால கொடுக்க இந்த பூ தான். ஆமா சோ நீங்க அந்த பூவுக்கு கை கொடுத்தீங்க உங்களுக்கு நாங்க பூவே கொடுக்குறோம் செடியா பூவை கொடுத்துட்டு நடுவுல முள்ள கொடுத்தீங்க பாத்தியா அதான் மேட்டர் வெறும் பூவா கொடுத்தா கூட இது அழகா லவ் மாதிரி தெரியும் அப்படி இல்ல அந்த அந்த முள்ளுக்கு நடுவுல மலர்ந்ததுனால தான் அந்த பூவோட அருமையே நமக்கு தெரியுது சரி ஒரு சின்ன டவுட் இப்படி என்ன பண்ணாலும் தட்டுவாங்க அதுக்கு தான் சின்ன டவுட் கூப்பிடுறாங்க உங்களே தான். இந்த பூவை கிள்ளி அவங்க தலையில வைக்கணுமா இல்ல நாங்களே வச்சுக்கணுமா ஒரு செட்டப்போட தான் வந்திருக்கீங்க இல்ல செட்டப்போட தான் போக போறீங்க லாஸ்டா வைக்கலாம் மாஸ்டர். இப்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கட்டும் மாஸ்டர் இப்படியே இருக்கட்டும் ஓகே என்ன சொல்றீங்க சோ இன்னைக்கு நண்பன்டால 5 ஆங்கரோட நண்பன்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க சோ உங்களுடைய சீட்ல எடுத்துக்கலாம் வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பன்டா செட்ஸுக்கு வந்து நண்பர்களாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய 3 பேர் அவங்களுடைய நட்பு வெளில தெரியாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த நண்பன்டா அப்படின்ற ஷோ எதுக்குன்னா அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன் சார் இங்கே வந்து உங்களோட முதல் பட அனுபவத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கவே இருக்காது இதை தாண்டி இதெல்லாம் நமக்கு வந்து மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதை தாண்டி நீங்கள் மக்களுடைய நண்பேண்டா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷோ அண்ட் இந்த ஷோவுக்கு வருகை தந்ததுக்கு ஒத்துக்கிட்டு வருகை தந்ததுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் இந்த ஷோல இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வர மாட்டோம் அப்படியே நீங்க வர இருந்தாலும் எங்க ஐயா உங்களோட பயங்கரமான வித்தக்காரன் அவரை கூப்பிட்டு என்னால பண்ணிக்கோ ஹலோ தோத்துடுது பயப்பி காலையில வந்து அது எப்படி நீங்க நடந்துக்க போறீங்கங்கறத வச்சு தான் அந்த இந்த கோட்டை தாண்டி நாங்க வர்றோமா இல்ல நீங்க வர்றீங்களாங்கிறது உறுதி செய்யப்படும் ரொம்ப சிம்பிள் டியூட் நம்ம வந்து ஒரு பரஸ்பர அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துரும் நீங்களும் அந்த கோட்டை தாண்டி வர மாட்டீங்க நாங்களும் இந்த கோட்டை தாண்டி கலாய்க்க மாட்டோம் பேச்சாதான் இருக்கணும் ஜென்ரலா அந்த ஃபைட் பண்ணும் பொழுது ஏதாவது ஒன்று பறக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று உடையணும் இதை தாண்டி அந்த ஃபைட் சீக்வன்ஸை நல்லா காட்டுறதுக்கு வேற வழியே இல்லையா இப்போ 2 விதம் இருக்கு சார் டேரக்டர் சொல்லுவார் நல்ல பட்ஜெட் மாதம் நல்லா எடுக்கணுனாக்கா கார் வைப்போம் சார் பட்ஜெட்டே இல்லை பார்த்து வைக்கும் 2 அட்டை பாக்ஸ் வைப்போம் அட்டை பாக்ஸ் வைக்கிறது கீழே விழுறவங்க கீழே ஊன அவள் தானே அவன் கார் மேலே ஊந்தானா பட்ஜெட் ஜாஸ்தின்னு அர்த்தம் அட்டை பாக்ஸ் மேலே ஊந்தானா பட்ஜெட் கம்மின்னு அர்த்தம் அவ்வளோ இது இவ்வளவுதான் டிஃபரன்சியேஷன் ஆனா எல்லாத்துலயும் உடப்பிக்கே பறக்க விடுவீங்க எல்லாம் லெஃப்ட் அடி ரைட் அடி ஒரு மிதி அவ்வளோதான் லெஃப்ட் அடி ரைட் அடி ஒரு மிதி ஸோ இப்போ நம்ம உங்களை பத்தி சிலர் ஏவிஸ்ல பேசியிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்க போறோம் அடுத்து ஆமா ஸோ உங்களை பத்தி ஸ்பெஷல் பைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பெசன் ரவி அவர்களை பத்தி இருக்கக்கூடிய அந்த பைட் நான் எவ்வளவு ஆக்ஷன் பிலிம் பண்ணியிருந்தாலும் நான் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஆள் பெசன் நகர் ரவிதான் அவரோட ஃபைட் சீன்ஸை பார்த்து இவர் கூட ஒர்க் பண்ண முடியலன்னு நான் பல நாள் ஃபீல் பண்ணேன் ரவி சார் இப்போ கூட உங்க வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் கத்தி கூத்து கந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி அடைமொழி வச்சுக்கிட்டு எல்லாரும் சுத்திக்கிட்டு தெரியும் இதுக்கு நடுவுல ஏரியா பேரு பெசன் நகரை தூக்கி வச்ச ஒரே தானை தலைவர் நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறதுக்கு காரணமே உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் சார் உங்க பாடியை பார்த்து தான் நான் என் பாடியை டெவலப் பண்ணிக்கிட்டேன் உங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது நினைச்சா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகாநதி சங்கரனுக்காக ஒரு சிறப்பான ஏவி இருக்கு டியூட் மகாநதி சங்கர் அவர்களுக்காக வாய்ப்பு கிடைக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மகாநதி சங்கர் ஷோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார் உங்க ஸ்டண்ட்டை விட உங்க வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல ஒரு சின்ன மிமிக்ரி பண்ணி காட்டுறேன் நான் சம்பர்ல வேற ஏதோ நாத்தடிக்குது சம்பர்ல பெருங்காயத்தை கலந்தியா இல்ல வேற ஏதாவது கலந்தியா உங்களை விட உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஃபியூச்சர்ல நான் எக்ஸ்பேண்டபிள்ஸ் 5 பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு உங்க டேட்டை கொடுங்க நீங்க தான் அந்த படத்துக்கு வில்லனா நடிக்கணும் தேங்க்யூ சோ மச் மகாநதி சங்கர் சார் நவ் தளபதி டியூட் அவங்களுக்கான ஏவி நான் பெரிய ஸ்டண்ட் மேன் ஃபைட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம் அது ஒரு நாள் மாடியில இருந்து குதிக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸை நான் பண்ணிட்டு வந்து என்ன மாதிரி யாராச்சும் இதை பண்ண முடியுமான்னு என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டேன் அப்போதான் தளபதி தினேஷ் சார் உங்களுடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு போட்டு காமிச்சாங்க என்னோட படத்துல ஹியூமர் இருக்குன்னு சொல்றாங்க
ஆனா உண்மை அது இல்ல. தளபதி தினேஷ் எவ்வளவு பெரிய ஆளு. சண்டைன்னு வந்தா பயந்து ஓடுற அழகே தனிங்க. அந்த கான்செப்ட நான் உங்ககிட்ட இருந்து தான் திருடின தளபதி தினேஷ். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டூட் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது உங்க கண்ணு கலங்கின மாதிரி இருந்துச்சு. ஆமாம், என்னன்னா இப்போ ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும், இப்போ இங்கிலீஷ் படம் பார்த்தா மேக்ஸிமம் நாங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுப்போம், அதான் உண்மையான விஷயம். அது மாதிரி ஜாக்கி சேன் சார் ஃபைட்டை பார்த்து நாங்கள் நிறையா சேசிங் எல்லாம் எடுத்துருக்குறோம். அவரு என்ன புகழற மாதிரி அவர் உங்களோடதுல இருந்து எடுத்திருக்காருன்றது கேட்கும்போதே உங்களுக்கு கண் கலங்கி மெய்சிலிர்த்து. உண்மையிலேயே உங்களை அறியாம கண்டது இல்ல. ஆமா, அவரு உலக இது இல்லையா, அந்த அளவுக்கு அவரு வாயால அது இதுவா இருந்தாலும் அவர் வாயால நம்ம பேர் வருதுனாக்கா அது வந்து ஒரு சந்தோஷமான Great, great, great. கல்வி ஈரம் இதுதான். இது வந்து இப்போ நேர்ல பார்க்கறதே கஷ்டம் அவங்களெல்லாம் இல்லையா. இப்போ அவரு வந்து வாயில வந்து என் பேரை சொல்லி என்னை புகழறாருன்னா கண்டிப்பா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு சின்ன ஆனந்த கண்ணீர். ஓகே, இந்த நன்றிகள் அப்படியே நண்பன் டாக்டர் அவர் சொல்லும்போது நமக்கும் ஆனந்த கண்ணீர் இல்லை. சூப்பர். மகாநிதி டியூட் அவங்களுடைய ஒரு ஐஏவி அடுத்து வருது, அதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இது என்ன டியூட் இது ஒரு புதுவிதமான ஸ்டண்டா இருக்கு. இது வந்து காதலுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தது, முத்தம் கொடுக்கறது. முத்தம் கொடுத்தா பறக்குறாங்க, என்ன மேட்ரு? எனக்கே என்ன பண்ண நானே யோசிக்கிறேன். டியூட் இந்த மாதிரி உங்க முன்னாடி தான் இதை டேக் எடுக்கிறாங்க. எப்படி சிரிக்காம பார்த்தா தெரியும். என்னோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? இப்பவும் வந்து எப்படி சிரிக்காம அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுவீங்க சில ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது? சில நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஏற்றுக்க கூடியது இருக்கும், சில ஏற்றுக்க முடியாத இருக்கும். ஸோ அந்த டைமில் அதை சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்காது. அங்கே என்ன சொல்கிறாங்களோ வழியே அதை செஞ்சுட்டு வரணும். சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு நின்னே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேயும் சிரிக்காமல் இருக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். இதெல்லாம் ஒரு வகையான சென்ஸ். இது நீங்கள் 3 பேர் அந்த இடத்துல இருந்ததுனால அதை பற்றி கேட்டோம். இன்னொன்று எக்ஸ்ட்ராடினரி ஃபைட் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்களாம், அதை போட்டு அதுவும் எப்படி நடந்துச்சு, அதில் சில ஜென்ரல் டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். பண்ணதான் வெளியாளு. அது நீங்கள் பார்த்துருங்களேன். ஒரே சஸ்பென்ஸாக கொடுக்குறீங்கய்யா. எக்ஸ்ட்ராடினரி ஃபைட் சீக்வன்சஸ். முடிக்கிறேன், ஸோ இதை வந்து ஸ்டண்ட் இயக்குனராக நீங்கள் சொல்லுங்கள். யாராவது இதை பத்தி நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் நீங்க தான் சீனியர். சார் இப்போ அவர் ஒரு அடுத்த படம் கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்யணும், அதான் உண்மையான விஷயம். இப்போ அவர் சொல்கிறாரு ஒரே நேரத்தில் நான் 20 பேர் விழுணும் அடிச்சாக்கானாக்க என்ன பண்ணுவோம், லைன் நிற்க ரேஷன் கல்ல லைன் நிற்கிற மாதிரி நிற்க வச்சு அடிச்சிருவேன். சீட்டு கட்ட தள்ளி விடுற மாதிரி சீட்டு கட்டு தள்ளுற மாதிரி கீழே நேராக வந்தீங்கன்னா ஒரே கிளாப்ஸ் வரும். அந்த நேரத்தில் கிளாப்ஸ் வந்து நம்ம ஹீரோ எங்களை பார்ப்பாரு, நாங்களும் அப்படி இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் அடுத்த படம் நம்ம கன்ஃபார்மு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஸ்டண்ட் டூட்ஸ் கூட, கரெக்டா? கண்டிப்பா. ஓகே, சிறப்பு. உங்களுடைய இந்த கெரியரில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்ஸை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம், அதை அப்படியே நடிச்சு காமிச்சு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு விதம். அந்த நடிச்சு காமிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட், நடிகண்டா. நடிகண்டா. இப்போ நீங்கள் ரெடியா தளபதி டியூட்? ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், ஒரு ஹீரோ. இல்லை அந்த ஹீரோட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹீரோ யாருன்னா ப்ரொடியூசரோட பையன், இவன் தான் அந்த ஹீரோ. ஓகேவா? நல்ல எட்டி கொடு கையாட்டு. தெரியுதா? இப்போது இவர் வந்து ப்ரொடியூசரோட பையன், ப்ரொடியூசர் தான் டைரக்டரும் அந்த படத்துக்கு. நான் தான் அந்த ப்ரொடியூசர், உங்கள் அப்பன். ஸோ என் முன்னாடி இப்போ என் பையனை நீங்கள் ஸ்டண்ட்டு சொல்லித்தர போகிறீங்க. ஆனால் அவனுக்கு நோகாமல் சொல்லித்தரணும்னு அப்பன் சொல்லுவான். எப்படி நீங்கள் இதை டேலி பண்ணுவீங்க? திட்ட முடியாது அவனை. திட்டினா நான் டென்ஷன் ஆவேன். அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர் படம் நின்று காசு வர தர மாட்டோம், காசும் தர மாட்டோம். ஸோ அதனால நீங்கள் அதை பார்த்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு பண்ணி காட்டுங்க. கை பையன் ரொம்ப சாஃப்டா வளர்த்து மாஸ்டருக்கு சாப்பிட்டா வளர்த்துறீங்களா குள்ளமா வளர்த்துறீங்களா? மாஸ்டர் என்ன கிண்டல் பண்றாரு? என்ன மேனேஜர், என்ன முத்து, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?
மாஸ்டர் அசிஸ்டன்ட் என்ன வேணுமா? அசிஸ்டன்ட் வச்சுக்கலாமா அது? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம், அப்புறம் உங்க அசிஸ்டன்ட்டை கூப்பிடுவோம். எடுத்தோன்னு அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு சார் இப்போ ஒரு ஃபைட்டர் வரார் சார். வராரு. வந்தோடனே உங்களை டமால் அடிக்கிறார் சார். அப்புறம் டமால் டடிங்க ஹீரோ அடி சாரி சார், இல்ல நீங்க அடிக்கிறீங்க சார். அவர் நீங்க அடிக்கிறீங்க சார். டமால்னு டமால் அடிச்சோன்னு கீழே ஊறார் சார். ஓகே. ஊர்ந்தோடனே பார்த்தோன்னே மெரிக்க போற உங்க காலை பிடிக்கிறார் சார். கால் கால் ஏன் தள்ளி ஏன் விடுறாரு. பையன் காலை எதுக்கு அவன் பிடிக்கணும்? இல்ல ஒரு இது மன்னிப்பு கேட்கறது பிடிக்கிறார் சார். அப்படி அடிக்கிறது பிடிக்கல, மன்னிப்பு சூப்பர் கேட்கறது. சூப்பர் செம செம செம. இவர் மன்னிப்பு கேட்க பிடிக்கும்போது கூட இவரு அந்த ஏன்னா இவர் அந்த இவருடைய லவரை வந்து இவன் கெடுக்க முயற்சி பண்ணிட்டான். மை லவர் இல்ல அவன் தொடாத கெடுக்க முயற்சி பண்ணான். தொடவே இல்லை ஆனா கெடுக்க முயற்சி நம்ம பண்ணான். ஹீரோயினை பார்த்தா அப்படி தோணவே தோணாது அவனுக்கு. அதனால சார் அவன் தொடாத கெடுக்க முயற்சி பண்றான். இருந்தாலும் அந்த முயற்சிக்காக இப்ப நீங்க அவன் அடிக்கிறீங்க. ஓகே. முயற்சி பண்ணதுக்கே எப்படி இருக்க போறீங்க? காலை தூக்குங்க பார்க்கலாம். காலா டாடி கால் லென்த் கம் ஷார்ட். அவர் எங்க இங்க இங்க எப்படிங்க போகும் காலு? இல்ல சார் தம்பி நீ காலை தூக்குடா, காலை தூக்கு. சார் இது இப்படி கால் உயர இப்படி மாதிரி வச்சுக்கங்க. தெரியலையே. என்னங்க கால் உயர மாதிரி கேமராவை தெரியலையே. கீழே வைங்க. இல்ல சார் அவன் நிக்கிறது இவ்வளவு ஹைட் இப்படி எப்படி கால் இவ்வளவு கீழே வைக்க முடியும்? என் பையன் ஹைட்ட வேற சொல்லிக்கிட்டு ஒண்ணு பண்றேன் சார், இப்போ அவனை குனிய வச்சிடுறேன். ஓகே. சூப்பர். இதான் மூஞ்சி இப்ப அடிக்கலாம்ல, இப்ப அடிக்க. தம்பி அடுத்த 10 படத்துக்கு இவர் தான்டா மாஸ்டர். ஓகே ஓகே. ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சூப்பர் சார். நல்லா இருந்துச்சு அது. செம்மையா பண்ணீங்க, செம்மையா. இல்ல, இல்ல. தேங்க் யூ. 10 படத்துக்கு ஒரு தான் ஹீரோ. நீங்க இந்த படம் ஓடுமா? படம் ஓடுனதா நீங்க கமிட் ஆவீங்களா? இல்ல சார் அவர் அதுக்கும் நீங்க என்ன கமிட் ஆவறதுக்கு என்ன சம்பந்தம் சார் மாஸ்டர்? இவர் ஃபைட் எடுத்தாதான் சார் நல்லா பேர் வரணும் இருக்கு. இவர் ஏன்னா இவர் இருக்கிற ஹைட்டுக்கு மாஸ்டர் நீங்க சும்மா ஹைட்டுங்காதீங்க. 10 படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு துட்டு இருக்குது. நீங்க ஏன் மாஸ்டர் கம்முன்னு எடுத்துட்டு போங்க? இல்ல சார் ஃபர்ஸ்ட் படம் 100 டேஸ் சார். சூப்பர் சூப்பர் அவர் ஃபர்ஸ்ட் தம்பி டேய் பெருமை பண்றேன். ஏன்னா இந்த உயர ஹீரோ வந்து தமிழ்நாட்டிலே இல்ல. சூப்பர். ஓகே சார். இந்த உயர ஹீரோக்கு இப்படி ஒரு கிக் யாரும் வச்சது இல்ல. வெச்சதுல நான் வர ஃபைட்டர்ஸ்ல நான் குடிஞ்சினே வர மாதிரி வைக்கிறேன். வா வா வா. டாட் ஐ லைக் ஹிம் டாட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இவரே சார், இப்போ வந்து பேசாம இப்போ இல்ல. நீங்களே என் பையனுக்கு டான்ஸும் சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ரொம்ப வேலை வாங்குறான். சரி, சரி. ஆடலாம் சொல்றான் என் பையன். அதான் இப்போ ஃபைட்ல இன்னொரு சீக்வன்ஸ். இப்போ கை தூக்குறதும் கால் தூக்குறதும் தம்பி கஷ்டப்படுறாரு. யா கண்ணாடியை விட்டு பாக்குறாரு, 10 பேர் ஊறானுங்க. ஓ மை காட். மாஸ் படத்தை நான் டைரக்டா தெலுங்குல ரிலீஸ் பண்ணிடுவேன். தெலுங்கு பிரச்சனையே இல்ல. ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ். ஆல் லாங்குவேஜ். நீங்க கண்ணாடி கழட்டுங்க. எப்படி 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 விழுவாங்க கண்ணாடி கழட்டினா? பணம் நிறைய வச்சிருக்கீங்களா? அப்போ ஓகே. ஓகே. எப்படி அது கண்ணாடி கழட்டினா கண்ணாடி எப்படி கை விழுவாங்க? அப்படி பாருங்க சார் டக்குன்னு. அடடா ஊனாங்க பாரு சார் 10 பேர். நானே விழுவ போயிட்டேன். அவ்வளவு பவர் சார் உங்க பையன் கண்ணல. வாவ் டாடி லவ் யூ டாடி. இன்னைக்கு தான் நான் ஏதோ ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்கேனே சார் இந்த மாதிரி சார் நானும் வந்து ஒரு 100 150 ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஹீரோ வந்து எங்கேயுமே பண்ணதில்லை. நானும் ஒரு 100 டேய் நீ பண்ணதுலே ஒரே உருப்படியான காரியம் இவர்தான்டா. சரியா நான் இப்ப சொல்றேன். நான் ஒரு 2 எக்ஸ்ட்ராவது கொடுத்து விடுங்க சார். கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் போட்டு கொடுங்க. போட்டு கொடுறா டேய். என்னடா இதெல்லாம் ஒரு கேடு மாஸ்டர். நீங்க கேட்கலாம் கை கொடுங்க நீங்க. ஓகே சார், தேங்க் யூ சூப்பர். சார். என் பையனுக்கு அடுத்த நல்லா 10 வரும் படம். சார். ஆமா. கிளைமாக்ஸ்ல இதை விட மூக்க காட்டினால 10 பேர் விடுவாங்க சார். மூக்கு காட்டினாலே அது கிளைமாக்ஸ். அதுக்கு அது மேல எப்படி டாடி மூக்கு எப்படி காட்டணும்? அதுக்கு அதுக்கு ஏன் மூக்கு டூப் போட்டுக்கலாமா? இல்ல சார் ஆமா பையன் மூக்கு அழகா எஸ்டேட் இருக்கு. டாடி. மூக்க எப்படி காட்டுறது காட்டுங்க மாஸ்டர். எப்படி காட்டுறது? மூக்கு எப்படி காட்டினா வாயை மூடிக்கணும், கண்ணை மூடிக்கணும். அப்படியே 10 பேர் விடுவாங்க. ஓகே சார். ஏன்னா இந்த ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்கிட்டலாம் பண்ணிக்கிறாங்க. ரஜினி சார், கமல் சார் எல்லார்ட்ட ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஆமா. உங்ககிட்ட பண்றது அதெல்லாம் ரொம்ப கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. எவன் மூக்க காத்தா விடுவான்? இங்க தான் விடுவான். அந்த ஃபைட்டர்ஸ்லாம் வந்து சார் இந்த மாதிரி ஹீரோ கிட்ட தான் ஃபைட் பண்ண ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னு கேளுங்க. ஏன் கண்ணை பார்த்தாலும் ஊந்துரும், மூக்க பார்த்தாலும் ஊந்துரும். அடியே வாங்க வேணாம். அடியே வாங்க வேணாம். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சார் ஃபைட்டர்ஸ்லாம். மாஸ்டர் ஓகே சார், தேங்க்யூ சார். அழாதீங்க. ஃபீல் பண்ணாதீங்க, 10 படம் கன்ஃபார்ம். மாஸ்டர் அது 100வது நாள்ல உங்களை சந்திக்கிற 25,000 ரூபாய்க்கு பிரேஸ்லெட் வாங்கி போடுறேன். சரி 60 10வது படத்துக்கு அப்புறம் அவரும் இருக்க மாட்டாரு, போய் புள்ளையே இருக்க மாட்டாரு. அது சொல்லாத. என்ன உங்க அசிஸ்டன்ட் அப்பப்ப காதுல வந்து பாத்தீங்களா சரியா இருக்கான்னு கேட்டு பையன் நல்லா வருவான் நல்லா வருவான். டாடி 1 lakh. ஆனா இதுக்கு மேல வர மாட்டார் போல இருக்கு. இவ்வளவுதானே சார் இதுக்கு மேல வருவார். டாடி I think he is insulting me. No insulting. I am happy telling. ஹாப்பி டெலிவரி. No insulting. ஒண்ணே போய் இன்சல்ட் பண்ண முடியுமா? Daddy, give him 2 lakhs, நீயே Daddy. பண்ணிக்கிட்டா தான் உண்டு வா. Okay. ஓகே சார், Thank you மிஸ்டர். நம்ம மீட் பண்ணுவோம். கிளைமாக்ஸ்ல சந்திக்கலாம் சார். வெரி குட். டியூட் வேற லெவல்ல பண்ணிட்டீங்க டியூட். ஓகே, தேங்க் யூ. வேற லெவல்ல இத பண்ணிட்டீங்க.
உண்மையிலே இது மாதிரி நடந்திருக்கா? இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே பெண்ணான அந்த ஊர்ல இருந்து வந்துருவாங்க. அவர் பாவம் ஏதோ பணம் வச்சிருப்பாரு, ஒரு பையன் ரியல் எஸ்டேட் பார்ட்டிங்க வந்து இந்த மாதிரி பசங்களை இட்டு வந்து அவங்களுக்கு பாவம் ஒண்ணுமே தெரியாது, குத்தவும் தெரியாது மல்லவும் தெரியாது. சரி நம்ம எதனா சொன்னோம்னா வேற மாஸ்டர் போட்டுருவாங்க. சரி ஓகே ஓஞ்சி போன் பண்ணிடுது. நீங்க அடுத்து உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ். நீங்க வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று சின்னதாக கொரியோகிராஃப் பண்ண போறீங்க. அந்த ஸ்டண்ட்டை வெவ்வேறு நடிகர்களுக்கு பண்ணா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்ல போறீங்க. இப்போ நீங்க அர்ஜுன் சாருக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ண போறோம். ஓகே, நான் சொல்றதை நீங்க அப்படியே பண்ணுவீங்க. ஓகே, டன். நல்லா பண்ணுவீங்களா? ஆமா. ஆப்போசிட்ல ஒரு ஃபைட்டர் வராரு. ஓகே, ஓகே. ஸ்ட்ரைட்டா ஒரு லெக் எடுத்து நல்லா இந்த ரேஞ்சுக்கு அடிக்கும். யோ இருங்க, அர்ஜுன் இல்லைங்க, நான் அர்ஜுன் மாதிரி வரும்போது சாதாரணமா இல்லாம கையை 2 கையை மூடுங்க. ஓப்பன் அப்படியே புலிவேசக்கார மாதிரி கையை ஓபன் பண்ணாதீங்க. மூடுங்க. உங்க ஹைட்டுக்கு சும்மா இவ்வளவு அடிங்க. மூடுங்கன்னுலாம் சொல்றாருங்க. எதை ஆல்ரெடி மூடி தானங்க இருக்கு. சரி, அடிங்க அடிங்க. வெரி குட். அதே ஃப்ரண்ட்ல இங்க பாருங்க. இப்படி போங்க, திருப்பி இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஐயோ ஐயா ஓரளவுக்கு மாஸ்டர் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு மாஸ்டர். சரி, இது ஸ்டண்ட். இப்போ இதையே சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லி கொடுங்க. சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். சும்மா காலை மட்டும் அப்படி தூக்குங்க போதும். காலை மட்டும் அப்படி தூக்குங்க போதும். கால் தூக்குங்க. கண்ணாடி போட்டவன்லாம் ரஜினிகாந்த் சார் ஆயிட முடியுமாடா சாமி? கண்ணாடி போட்டு அப்படி இப்படி ரஜினிகாந்த் பேர் சொன்னும் போது தூக்குங்க, நல்லா தூக்குங்க. கால் தூக்குங்க. இப்போ இந்த கையை எடுத்து இப்படி அடிங்க. எந்த கையை எடுத்து இப்படி அடிக்கணும்? எந்த கை அது? இப்படி வாங்க, ஏன் இப்படி வாங்க. இங்க பாருங்க, ஐ அம் ரஜினி, டோன்ட் ஹேண்டில் மீ லைக் திஸ். ஹலோ ஹலோ, இப்படி வாங்க. எஸ் ஓகே, இப்படி வாங்க. அது முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் வயசாயிடுச்சு. சொல்லுங்க. யாருக்கு? ரஜினி சார். ரஜினி சார்னாலும் ரஜினி சார் தான். ஆமா, கண்டிப்பா. ஓகே, இப்படி ஒரு பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச். அப்படியே. ஆமா, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. வெரி குட். ரஜினி அடிச்சிட்டாப்ல. சரி, இது அப்படியே கேப்டனுக்கு மாத்துங்க. கேப்டன் எந்த விஜயகாந்த் சார் மாதிரி இருக்காரு அவரு? புலன் விசாரணை. இத பண்ணலன்னு வச்சுக்கோங்க, விஜயகாந்த் சாருக்கு கேவலம். அதனால அடிச்சே கொண்டுருவோம் உன்னை இங்கே. யாரு ஸ்டண்ட்டுக்கு தானே ஆள் கேட்டேன். யாராவது நீ ஸ்டண்ட் மாத்திரா? நீ தம்பி என் ஊரை ஏமாத்து. எல்லாரும் சிரிக்கிறாங்கப்பா. அங்க சிரிக்கிறாங்க, நீ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஊரே சிரிக்கும். சரி சொல்லு. ஏன் நல்லா பண்ணு. என்ன பண்ணும்? இங்க இருந்து சும்மா இங்க இருந்து ஒரு கிக் அடியா, இப்படி ஒரு கிக் அடியா. சுத்தி ஆடுவதற்கு இது ஸ்டண்ட் மேடை, இது ஸ்டண்ட் அன்பெண்டா செட். நீங்க தானே ஃபைட் எடுக்க சொன்னீங்க. சரி சொல்லுங்க, நல்லா எடுங்க. என்ன பண்ணு? இங்கிட்டு இருந்து இப்பதான் செஞ்சு காச்சுனா அதை பண்ணுங்க. என்ன இது இப்படி தூக்கி தூக்கி இப்படி அடிச்சு காட்டுங்க. தம்பி, மினிமம் 2 பக்கம் கால் வைக்காம என்னால எதுவுமே பண்ண முடியாது. 2 பக்கம் கால் வைக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம், அப்புறம் அந்த பக்கம், அப்புறம் அந்த பக்கம். உட்காருங்க. கால் அவ்வளவு தூரம் வரல. நான் ட்ரெயின் கேட்டேன். இந்த சீன்ல ட்ரெயின் இருந்தா அப்படி கையில புடிச்சு இந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க. இது என்ன காலவதை? இது எல்லாரும் பண்ணுவாங்க. ட்ரெயின் வருது பாருங்க. ட்ரெயின் வருது பாருங்க. ட்ரெயினே வருதா? ட்ரெயினே வருது. ஜம்ப் பண்ணுங்க. இந்த ட்ரெயினை ஜம்ப் பண்ணுங்க. ட்ரெயின் ஜம்ப் பண்றது பெரிய விஷயமா? இங்க பார். ஏய், ஜம்ப் பண்ணிட்டேன். நீ மாஸ்டர் மாத்துப்பா. சரியில்லைப்பா. இவருக்கு ரஜினி சார் மாதிரி ஆகணுமா, பாக்யராஜ் சார் மாதிரி ஆகணுமா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணா. இவருக்கு ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணுமா? என்னால சத்தியமா முடியாது. வா, கொடுத்த காசு இருந்தாயா? நீ கொடுத்த காசு சைனா கூட கொடுக்கலாம். காசா தான் திருப்பி கொடுக்கணும்னு இல்ல. இந்த கொடுத்த அட்வான்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சைனா கூட கொடுக்கலாம். கொடுத்த அட்வான்ஸ் நான் கொடுத்துறேன். இனிமேல் உணவு விடுவானா? உன் ஃபைட் எனக்கு தேவையில்ல. எனக்கு கொஞ்சம் ஐயா, இந்த ஸ்டண்ட்டை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு 1130 ரூபா கிடைச்சிருக்கு. நன்றி. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்தர் பல்ட்டிக்கு தயாராயிட்டாங்க நம்மளுடைய டியூட்ஸ்லாம். ஸோ அந்தர் பெல்ட் நீங்கள் நிறைய பல்ட்டி அடிச்சு நாங்கள் வந்து படத்துலலாம் பார்த்துருக்கோம். பட் இந்த அந்தர் பெல்ட்டின்றது ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் அதை எதிர்த்து பேசுகிற மாதிரி வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் பையன்கிட்ட தளபதி டியூட் மாற்றி நடிச்சார் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இதே விஷயத்தை ஒரு ரவுண்டாக வச்சா எப்படி அப்படின்றத இந்த அந்தர் பெல்ட்டி. உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்போம், நீங்கள் அந்த மைக்கில் பேசுவீங்க. பேசிகிட்டு இருக்கப்ப நீங்கள் அதை பற்றி பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா அப்படியே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிடணும். திருப்பி இந்த சவுண்டு கேட்கும், மறுபடியும் பாசிட்டிவாக பேசணும். இப்படி நீங்கள் மாற்றி அந்தர் பெல்ட்டி அடித்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது தான் இந்த ரவுண்ட். அந்தர் பெல்ட்டி போலாமா? நீங்கள் சொல்கிற அளவு பார்த்தா உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு தோணுது. ஸோ பெசன்ட் ரவி டியூட் தான் ஃபர்ஸ்ட் பேச போகிறார்.
கல்யாணம். கல்யாணம். உங்க கல்யாணத்தை பத்தி தான் கல்யாணம். கல்யாணம் என்றாலே நாவுக்கு வருவது என் மனைவி. ஆமா, அப்புறம் வேற வழி. அவங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாப்பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. சினிமாக்காரங்கிற ஒரு பேரை வச்சுக்கின்னு ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அலையோ லொல்லு லோ லோ அலை. ஆனா பொண்டாட்டிங்கிற தெய்வம் மாதிரிங்க. அவ வந்த பிறகுதான் ஒரு சந்தோஷம் அப்படிலாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் போன் முதல்ல ஃப்ரீயா பேசலாம், அப்புறம் பேச முடியலையே. பெட்ரூம்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏதோ ஒரு போன் வந்தாலும் அப்படி பாக்குறாங்க, யார் போன், எங்க இருந்து வந்திருக்கு, தேவையா, இதுக்கு கல்யாணம் பண்ணிக்காம ஜாலியா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேலைக்கு சோறு கரெக்டா கொடுக்கறது பொண்டாட்டி மட்டும்தான். அதனால பொண்டாட்டிய தெய்வமா நினைங்க. அதுதான் உங்களை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு நல்ல பொசிஷன். யார் பொண்டாட்டிய அப்படி சொல்லுவாங்க. ஃப்ரீடம் இல்லாத ஒரு பொண்டாட்டிங்கிறவ வந்து வெறுப்புங்க. சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். செம்ம அந்தர்பில்டி. அடுத்ததா எஸ் மகாநதி சங்கர் டியூட். யூனியன். யூனியன்னா அதாவது யூனியன் இருந்தால் தான் நாங்கள் எங்களை மாதிரி ஸ்டண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, எங்களுக்கு யூனியன் இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கும். ஒரு கம்பெனிலேருந்து காசு வரலன்னா அந்த யூனியனில் போயிட்டு அவங்க தான் கேட்பாங்க. ஸோ போயிட்டு யூனியன் இருக்கிறது வந்து முழுக்க நமக்கு சேஃப்டி தான் யூனியன்ன்றது. ஆனால் சில யூனியன் உறுப்பினர்கள் தான் சரி இருக்காதுங்க. பல பிரச்சனைகள் மாட்டி வந்து எதை பேசுகிறா, அவனை தூக்கி போர்டில் ஏற்ற உள்ள 3 மாதம் தூக்கி போடு, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அங்கே வந்து அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது பாருங்க. ஒன்றுங்க, யூனியனில் தலைவர் செயலாளர் அவங்கள வந்து மதித்து நடக்கணும். யூனியன் இருந்ததுனால தாங்க நம்ம வேலை செஞ்சால் டப்புன்னு காசு வரும். எந்த காசு வரும், கரெக்டாக பேட்டா வரும், எல்லாமே கரெக்டாக வரும். கம்பெனிக்காரன்லேருந்து எங்கேருந்து எதை சொல்கிறது, 6 மாதம் 6 நாளில் சம்பளம் வரலன்றது போய் எங்கே போய் கேட்க முடியும்? வேலை செஞ்சு ஊந்து உடம்பு கை காலில் கூட உடஞ்சி போயிருக்கும். 6 மாதம் போனப்போ அந்த கம்பெனி ஆள் இருக்க மாட்டேன். கேட்டால் ஃபோன் பண்ண ரிங்கத்தாலும் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இல்லையா, கம்பெனி பேரை மாத்திடுறாங்க. சொல்கிறது நான் யூனியன் தாங்க பெஸ்ட்டு. யூனியன் இல்லாமல் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எங்கன்னா போய் பீச்சில் போய் பெல்ட் வச்சா காசு தருவானா? யூனியன் தான் முக்கியம். யூனியன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கிரேட் 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 சூப்பர். செமனே செமனே செமனே. தேங்க் யூ. வெரி குட். சூப்பர். கலக்கிட்டீங்க. அடுத்த தளபதி உங்களுக்கான இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நகைகள். இப்போ நம்ம நகை போட்டு போனேன்னு வச்சுக்க, பார்க்குறவங்கலாம் நம்ம மேலே தான் கண்ணாக இருக்கும். ஓ, நம்மள எல்லாமே பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குதா, நம்ம இந்த கெத்தப்பாக தான் நகை இருக்குன்ட்டு இன்னும் 4-5 நகை வாங்கி நம்ம போட வேண்டியதாக வரும். இந்த நகை போட்டு போனால் எவ்வளோ திருடுற மாதிரியே பார்க்குறாங்களே. பட்டன் போட்டுக்கலாமா, இல்லை பட்டன் அவுத்து விட்டுலாமா? இந்த நகை போட்டு நைட் ஷோ சினிமாவுக்கு போக முடியல, நைட்டில் பீச்சுக்கு போக முடியல, எங்கேயுமே போக முடியல. பயமாக இருக்குதுப்பா அந்த நகை போட்டு போகிறது. எல்லா கண்ணும் நம்ம மேலேயே இருக்குது. இன்னும் இந்த நகை போட்டுன்னு போனாக்கா இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட நம்மள பார்க்குது. எல்லாம் போகிற வரவங்களும் நம்மளை பார்த்து நம்ம பயங்கர குஷியாகவே அப்படியே வானத்தில் ஒரு பாட்டு போகிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுற சொல்லுங்கள்? நகை போட்டுன்னு போனால் இன்னொருத்தன் பொண்டாட்டி பார்க்குது, ஆனால் அது திருடுற மாதிரியே பார்க்குது. அதனால் வந்து நகை போகிறதே வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து இனிமேட்டு வந்து நகையை அவுத்து வச்சு வீட்டில் வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் நான் நினச்சின்னு இருக்கிறேன். என்ன பண்ணுறது பார்க்கலாம் இருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். அட்டகாசம், கலக்கிட்டீங்க. நல்ல வேகமாக கேட்டுக்கலாம். சூப்பர். நீங்கெல்லாம் இதெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு எதிர்பார்க்காத அளவு பேசிட்டீங்க. சினிமாவில் எவ்வளோ போட்டு கொடுக்கணுமோ போட்டு கொடுத்துருக்கீங்க. அந்தர்பல்ட்டியை தொடர்ந்து அடுத்ததா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்தர்பல்ட்டியில் உங்களுடைய வெள்ளந்தியான மனசு, அந்த குழந்தைத்தன்மை இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்போ உண்மையிலே உங்களெல்லாம் வந்து இப்படி பார்த்தா வித்தியாசமாக இருக்கும்ல அப்படின்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ண போகிறோம். இப்போ உங்கள் கையில் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம். அது கொடுத்தா நீங்கள் ஒரு கேரக்டராக மாறிடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். இதை என் கை கொடுத்தானே நான் பாப்பாவா மாறி அங்கிள் பாருங்க அங்கிள் அடிங்க இந்த பாப்பா. இது மாதிரி இது கேவலமா இருந்ததா? இப்போ நீங்க பண்ணும்போது இது அழகா இருக்கணும். ஸோ இந்த பாட்டில் உங்க கைக்கு வந்தோடனே நீங்க குழந்தையா மாறிடுறீங்க. நீங்க குழந்தையா மாறினதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு நீங்க குழந்தையாவே பதில் சொல்லணும். ஓகே, போலாமா? ரெடியா? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கொடுங்க. சூப்பர். டியூட் இஸ் அமேசிங். எல்லாத்துக்கும் நான் பண்றேன். டூட் ஃபேண்டாஸ்டிக். கேட்கும்போது முடி ஓபன் பண்ணீங்க. ஸோ இப்போ நீங்க மாறிட்டீங்க. பாப்பா
என்ன பாப்பா என்னாச்சு தொண்டை கட்டிக்கிச்சா பாப்பா வாயை திறந்து பேசு பாப்பா. கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏ, பெரியவங்க மூஞ்சில அடிக்கலாமா? நாங்க எல்லா மூஞ்சில அடிப்போம். பாப்பா இங்க வேற வயலன்ஸ் ரொம்ப தப்பு. யார் உங்க அப்பா யாரு? தளபதி தினேஷா? ஆமாவா? இன்னும் எத்தனை பேர் இப்படி சொல்றாங்க? யார்கிட்ட கேட்டாலும் இதே பதில சொல்றாங்க. எலெக்ஷன் பூத்ல கேட்டா சொல்லுவாங்க. என்னது? எலெக்ஷன் பூத்ல போய் கேட்டா சொல்லுவாங்க. ஆமா, ஒரு வார்டு ஃபுல்லா உங்க அப்பாவோட பேர் தான் இருக்காம்ல. ஒரு வார்டு ஃபுல்லா இல்ல, ஒரு நாடு ஃபுல்லா இருக்கு. ஒரு நாடு ஃபுல்லா. இவர் ரொம்ப வஸ்து. உங்க அப்பா எந்த விஷயமும் உங்க அப்பாட்ட இருந்து கத்துக்காத, சரியா? சரி, நீ என்ன பாட்டில் என்ன வச்சு குடிக்கிற? நைட் என்ன குடிச்சிட்டு தூங்குற நீ? பாட்டில்லையா பீரும் விஸ்கியும் கலந்து குடிக்கிறேன். இதெல்லாம் தேர்மா? அதெல்லாம் 4 வயசுலயே யார் பாப்பா இப்படிலாம் சொன்னது? சொல்லலப்பா, ஊருக்கு திறந்து வச்சுக்கலாம், பார்த்து வாங்கிக்கிறேன். நீயே வாங்கி நீயே ஃபில் பண்ணி குடிச்சு டெய்லி நைட்டு தான் உனக்கு வேலையா பாப்பா? காலையிலே தான். மேக்ஸ் டீச்சரை என்ன பண்ண? மேக்ஸ் டீச்சர் கணக்கு பண்ணேன். மேக்ஸ் டீச்சர் கணக்கு பண்ண சொன்னாங்க, நீ மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ண? நான் தான் அவங்கள கணக்கு பண்ணேன். பாப்பா மாதிரி பேசுறியா நீ முதல்ல? அப்பா மாதிரி தான் பேசுறேன், வேற மாதிரி பேசினா வேற மாதிரி இருக்கும். சரி, பாப்பாக்கு தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா? ரெண்டும் பிடிக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லு. பாப்பாவா இருந்தா கூட அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. ஓகே, சூப்பர் பாப்பா. அது அப்படியே அவர்கிட்ட கூட அடுத்த பாப்பா பாப்போம். இங்க எங்க பாப்பா வரப்போகுதுன்னு தெரியல. வாய்ஸ்ல இருந்து அதுக்கள் அப்படிதான் வரும். சரி, ஓகே. பாப்பா வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒரு பாட்டு படிங்க மாமாக்காக. இதோ எந்த தெய்வம் உன்னாலே முன்னாலே உன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. சூப்பர் பாப்பா. பாப்பா பெட்ல உச்சா போயிட்டா என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மா அடிப்பாங்க. உச்ச போயிட்டா அம்மாக்கு தெரியாம எப்படி மறைப்பீங்க? நான் பெட்ஷீட் போட்டு மறைச்சிடுவேன். சரி பாப்பா, பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் என்னவாவீங்க? பெரியவனாவேன். வேற என்ன ஆவீங்க? நான் தான் பெரியவனானே, ரொம்ப பெரியவனாவேன். ரொம்ப பெரியவனானோன்னு இன்னும் பெரியவனாவீங்க. ஆமா, அப்படி இல்ல. சூப்பர் சார். உங்க அப்பா பேர் என்ன? மகாநதி சங்கர் தானே? ஆமா தெரியும். நீ இவ்வளவு பிரில்லியண்டா சொல்லும் போதே ஐடென்டிஃபைடு. சரி, ஓகே. வேற தான் இருக்கா பாப்பாட்ட? அவ்வளவுதான். அப்படியே கொடுங்க அதை. குட்டிமா என்ன வேணும்? இங்க பாரு முதல்ல. நான் பார்க்க மாட்டேன். ஓய், அந்த செயின் எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் அவன்கிட்ட. நேர்ல பார்த்து அப்படியே திருட்டு முடி. அந்த பெசன் ரவியோட முடி அப்படியே வந்திருக்கு. என்ன சரி, இந்த பக்கம் திரும்பி பாப்பா முதல்ல. இல்ல வேணாம், நீ அந்த பக்கமே திரும்பிக்க. அடி பாப்பா, அடி பாப்பா, அடி பாப்பா. பாப்பா இங்க வேற இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, தொட்டா அவ்வளவுதான். சரி, எனக்கு ஆல்ரெடி ஒரு பேர் இருக்கு ஊர்ல. என்னது? கோவக்கார பாப்பா, கோவக்கார பாப்பான்னு. என்ன ஊர்க்கா பாப்பாவா? கோவக்கார பாப்பா. காது கூட கேட்கல அந்த அங்கிளுக்கு. கோவக்கார பாப்பாவா? என்ன பண்ணுவ கோவம் வந்தா? கோவம் தான் பக்கத்துல எது இருந்தாலும் தூக்கி மண்டை மேல போட்டு உனக்கு அடிச்சிடும். கோவமே வரல, கூவம்னு சொல்ற. அப்புறம் கோவம் வந்தா என்ன? அப்படிதான் பேசுவோம். ஏதாவது சென்னை எக்ஸ்பிரஸ் டயலாக் பேசு பாப்பா. சென்னை எக்ஸ்பிரஸ் டைலாக்ல சொல்லுவல, ஏய் சாங்கு கிங் காங்கு தொண்டைய அறுத்துருவேன். கூல் கூல் கூல். செம டியூட். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக எல்லா ஷோலையும் முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ரொமோன்னு கட் பண்ணி போடுவாங்க. அதுதான் அந்த வாரத்தோட எபிசோடில் என்ன இருக்க போகுதுன்னு மக்களுக்கு சொல்லும். அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து இப்போது நமக்கு நாமே அப்படின்னு நாங்கள் ஒரு செக்மெண்ட்டாகவே வச்சுட்டோம். ஏன்னா ப்ரொமோவுக்காக ஃபுல் ஷோ பண்ணாமல் அந்த ஷோவில் ப்ரொமோவை தனியாக ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டாங்க, அழுகுறது, அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது எல்லாத்துலேயும் பார்த்துட்டாங்க. ஸோ அதையே நம்ம ஒரு ப்ரொமோவையும் சொல்லியே ஷூட் பண்ணலாம், நடிக்க வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இந்த நமக்கு நாமே. நமக்கே நாமே. சரி, யாராவது ஒருத்தர் ஸ்டண்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரமாக அதான். இல்லை சார், ஒரு மாதிரி எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஸ்டண்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்காது. ஆனால் அதான் உங்க பண்ணி காமிச்சோம் மாமா, அது அழகா. சும்மா நடிக்கிறது தானா, பண்ணுங்க. ஸ்டண்ட்னை பார்த்தா நடிக்கிறது மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லை அப்படி சொல்லனே, இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி யதார்த்தமாக செட்டுக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். பின்ன செட்டுக்கு பண்ணா என்ன மாஸ்டர் பண்ணோம்? இல்ல செட்டு பண்ண ஸ்டண்ட் பண்ண மேல விழும், அப்புறம் எல்லாம் உடைஞ்சு எல்லாம் ஐயா அப்படி சொல்ல மாஸ்டர்.
இல்ல நீங்க ஒரு மாதிரி அது ஒட்டவே இல்ல அது நீங்க பண்ண ஸ்டண்ட். அது ஸ்டண்ட் மாதிரி ஃபீல். காலை தூக்கு கையை தூக்குனா அது ஒரு மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவரை குனிய வச்சு கும்மா குத்துனா பரவாயில்லையா? இல்ல பண்ண தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிருங்க. இது பண்ண தெரியாது. அது ஏன் அப்புறம் இவ்வளவு சுத்தி வளைச்சு ஏன் சொல்லணும்? பண்ண தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லி பண்ணதை பார்க்கலையா நீ? கண்ணை மூடிட்டா இருந்த? ஒரு மாதிரி எஃபெக்டிவாவே இல்லைங்க. நீங்க பண்ண ஸ்டண்ட்டுன்னு நான் ப்ரோமோலே போட முடியாது. இப்ப கேமரால திருப்பி அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சுமாரா இருக்கும். அதனால கொஞ்சம் எஃபெக்டிவா என்ன மாஸ்டர் சொல்ற? எஃபெக்ட்டா என்ன பண்ண சொல்லுங்க? சரி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. ஆம்புலன்ஸ் வந்தோன்னா பண்ணி இல்ல காட்டுறோம். இந்த பூச்சாண்டி எல்லாம் ஆரம்பத்துல இருந்து காட்டிட்டு தான் இருக்கீங்க. எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க ஏதோ கலாய்க்கிறேன்னு நினைக்கிறேன். சீனியர் நானா சரி சீனியருக்கு ஒரு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணுவோம். நீங்க ஏதாவது ஒரு 2-3 ஸ்டெப் கோத்த மாதிரி ஒரு இதுல பண்ணுங்க பாப்போம். ஒரே இதுல ஒரு சீரிஸ். நீ சொல்லி நாங்க பண்ணோங்கிற அவசியமே கிடையாது. உனக்கு என்ன மாஸ்டரா இல்ல நான் உங்களை கமாண்டிங்கா சொல்லலைங்க. ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க. அது நாங்க கேட்கறோம் செக்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு மாஸ்டர். அதுக்கு ஏதாவது கவனிச்சாதான் சரியா இருக்கும் போல இருக்கு. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க நீ. மாஸ்டர் நீங்க பண்றது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்னு சொல்லல. உங்களை ஸ்டண்ட் பண்ணி காட்டுங்கன்னு தான் சொல்றோம். யோ, என்னைய மாதிரி நீங்க பேசுவீங்களா? நான் தலைகீழ நீங்க நிப்பீங்களா? நீ என்ன நீ தலையில நீ நிக்கிறியா நான் நிக்கிறீங்க? இது ஸ்டண்ட்ல வந்துருச்சு. நான் பாட்டு பாடுவேன். நீங்க பாட்டு பாடுவீங்களா? தாராளமா பாடியா பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஸ்டண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு தான் உங்களை பண்ண சொல்றோம். இல்லனா நானே வந்து ஏற்கனவே உட்கார்ந்துருவேன். குழந்தையா சும்மா சொல்ல. உண்மையிலேயே எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா தான் அடுத்து அடிச்சிருவேன் சொல்றேன். ஏய் டென்ஷன் விஷயம் ஆகக்கூடாது. என்ன ஸ்டண்ட் தான் இல்லடா, அவங்க பண்ண இல்ல, நான் first ஏ சொல்லிட்டேன். கூலா. என்ன விட்டுறியா? அவங்க எவ்வளவு சீனியர்ஸ் தெரியும்ல? 2 பேரும் எவ்வளவு சீனியர் தெரியும்ல? என்ன நினைச்சிருக்கீங்களா பத்தி இல்ல ஸ்டண்ட்? மாஸ்டர். இல்ல மாஸ்டர். ஸ்டண்ட் போட்டன்னு வச்சு அவ்வளவுதான். நீங்க மாஸ்டர் போட்டாலாம் வேலைக்கு ஆகாது மாஸ்டர். இங்க ப்ராப்பர்ட்டி. மாஸ்டர் அடி கூடாது ஐயா. ப்ராப்பர்ட்டி அடிதான் இது சரிதான் ஒரு ஸ்டண்ட். நிஜமா அஸ்டியா நீ? சோ கூப்பிடுங்க. ஏய் உள்ள பாப்பா உள்ள பேசுறதுல கம்முன்னு இருந்துட்டு ஓவரா பண்ற. அடி சீரியஸா அடிச்சிச்சுனா சீரியஸா ஃபைட்னா சீரியஸ் தெரியாது. Fight-னா serious தெரியாதா உனக்கு? காமெடியா நினைச்சிருக்கீங்க? இப்ப தெரியுதா? ஃபைட்ல சீரியஸ் இப்ப தெரியுதா உங்களுக்கு? கூப்பிட்டு யோ லட்டு வரதா? ப்ரொடியூசர் வர சொல்லுங்க. ப்ரொடியூசர் வாங்க. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். வராது போ. சரி வந்தா பேமெண்ட் வாங்கலாம். பேமெண்ட் கொடு போ. அப்படிதான் செய்வோம் போ. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா இது வலிக்காதுன்னு? அவங்க மண்டையில உடைச்சாதான் தெரியும். மாஸ்டர் ஷாட் பக்காவா வந்துச்சு மாஸ்டர். அதான் சந்தோஷம். அது மிஸ் ஆயி திருப்பி எடுத்து வச்சு அதான் கரெக்ட். அல்டிமேட்டா. அப்ப கூட அவங்களுக்கு பாருங்களேன் அவங்களோட தொழிலை சுத்தமா செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க தொழில் மேல தாங்க இருக்கும். நீ எவ்வளவுதான் இது பண்ணாலும் ஓகே தானே. அவ்வளவு போட்டு காமிச்சோம். ஏதாச்சும் எங்க தொழிலை பத்தி நாங்க தப்பா சொன்னோமா? அதனால தாங்க இப்படி நின்றுட்டு இருக்கோம் உங்க முன்னாடி. ஓகே நன்றி நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. எப்படி முன்னாடி உடைச்சிடுறது அப்புறமா. ஓகே. ஸோ அடுத்த செக்மெண்ட் இதான் நம்ம ஷோவோட க்ளோசிங் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சு ரொம்ப சிம்பிள். நாங்கள் வந்து இப்போ உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்போம். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்போம். நீங்கள் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் உங்களை பற்றி. நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் சிரிப்பை நிறுத்தக்கூடாது. நீங்கள் கோபமாகக்கூடாது. ரொம்ப சிரிக்கலைன்னா போச்சு. இதில் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எங்களை பற்றி என்ன வேணால் சொல்லலாம். உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் இப்போ வந்ததுலேருந்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வெடிச்சு தள்ளலாம். ஓகே ஆல்ரெடி வெடிச்சிருச்சு. ஏற்கனவே அது வெடிச்சிருச்சு. இருந்தாலும் இன்னொரு தடவை செதறிடுச்சு. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எப்படி சிரிக்கிறாங்க பத்தியா? பயங்கரமா. ஆனா ஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டண்ட் கத்துக்கிறாங்களோ இல்லையா நடிக்க கத்துக்கிறாங்க. பயங்கரமா நடிக்க. ஃபர்ஸ்ட் ரோல நின்று நடிச்சு எப்படியாவது பேர் ஆக்கிடுறது இல்ல அந்த மாதிரி. இவங்க 3 பேரையும் பாரு. இந்த ஜெனரலாவே தமிழ் ஸ்டண்ட்ல இருக்கவங்க எல்லாம் யாரையாவது ஓடி போய் பிடிக்க சொன்னா பிடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு இப்படி இருக்க உடம்பு. யாரையாவது பிடிச்சு கொண்டு ஹீரோவை கட்டி வச்சு அவங்கிட்ட ஆயுதமே இல்லைன்னா அதுக்கப்புறம் இவங்க போய் சண்டை போடுவாங்க. அவர் இருக்காரு பேரு. ஆமா அவரு. தளபதி எடுத்த மணிரத்னமே தளபதி மணிரத்னம்னு பேர் வச்சுக்கல. கரெக்ட். ரஜினி கூட நடிச்ச ரஜினி தளபதி ரஜினின்னு வச்சுக்கல. ஆனா இவரு தளபதி தினேஷ்னு பேர் வச்சுட்டாரு. இப்போ இவர் ஏன் வெறும் ரவின்னு பேர் வச்சுக்கல சொல்லு? ஏன்னா வேற யாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால வச்சுக்கல. இப்போ ஏன் பெசன்ட் நகர் ரவின்னு பேர் வச்சிருக்காரு? இப்பவும் தான் யாருக்கும் தெரியல.
இப்ப என்ன பண்றது, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அவர் வந்து நிறைய ஸ்டண்ட் பண்ணாரு. சரி ஸ்டண்ட் கொஞ்சம் வரல போல அப்படின்ட்டு சீரியலுக்கு அனுப்புனாங்க. இப்ப சீரியலும் வரலன்னா என்ன பண்ணுவாங்க? சீரியல்ல நடிக்க வரல, இப்ப என்ன பண்ணுவாரு அதான் தெரியலையே. சோ இப்படி ஒரு மாதிரி. ஆனா ஹாலிவுட்ல யாராச்சும் இந்த மாதிரி டைட்டில் வச்சு பாத்திருக்கியா? எப்படி இவங்க வச்சிருக்க மாதிரி. இந்த தளபதி ஆனா இவங்க போயிருந்தாங்கன்னா வச்சிருப்பாங்க. டைட்டானிக் ரவி, காட்ஜிலா சங்கர், ஸ்பைடர்மேன் தினேஷ், இப்படிலாம் வச்சிருப்பாங்க. அங்க யாருக்கும் இந்த பழக்கமே கிடையாது. ஆனா இவங்க போய் வைப்பாங்க. ட்ரெண்ட் செட் பண்றாங்களா? சோ முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. மண்டையே சூடாயிடுச்சுப்பா. உங்களுக்கு மண்டை மட்டும் தான் சூடாச்சு. அப்படியே ஆரம்பிங்க. இப்ப நாங்க சிரிக்கிறோம், நீங்க பேசலாம், என்ன வேணா பேசலாம் எங்களை பத்தி, ஷோவை பத்தி. அவங்க சொன்னதை பத்தி உங்களுக்கு மண்டை தான் சூடாச்சு. இல்ல அது சிரிச்சியே மண்டை சூடாதுன்னா என்ன பேசியிருப்பாங்க பாத்து முதல்ல. இல்ல அந்த பையனை பார்க்கும்போது உண்மையிலே வெளில வந்தானா, பால் இருக்குல்ல, பால் எடுத்து போட்டா ஜம்ப் பண்ண பாருங்க, அதே மாதிரி டங்கு அந்த அளவு தான் இருக்கா, ஜம்ப் பால் மாதிரி. நீங்க டனால்டு ட்ரெஸ் போட்டு வர மாஸ்டர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு அப்படியே சேத்துல இருந்து முழுகி எடுத்தனா அப்படியே வரும். அதே மாதிரி மூஞ்சில இருந்து உடம்பு வரைக்கும் அப்படியே இருக்கு பாருங்க. இல்ல என் கண்ணுக்கு என்னதான் சொன்னாலும் உன்னை நம்புறதுல அங்க நம்ப முடியாது. என்ன கல்லனை நம்பலாம் ஆனா குள்ளனை நம்ப முடியாது சொல்லுவாங்க. ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. இன்னும் குள்ள வந்தாலும் இவங்க பார்க்க வச்சு நானும் கருப்பு தான், ஆனா இருட்டுல நீ அப்படியே சைலண்டா நேல் மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்லி நம்ம கருப்பு மாஸ்டர், ஆனா அவன் வெறுப்பு மாஸ்டர். அது இல்லப்பா, கரடிக்கு சேவ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்க. கரடிக்கு சேவ் பண்ண மாதிரி. சேவ் கூட கரெக்டா அளந்து பண்ணிக்குது கரடிக்கு. கரடி ரவி, 2 பேரும் செவடனுங்க. என்ன சொன்னாலும் சிச்சினியான செவடனுங்க. பைத்தியம் மாஸ்டர். பைத்தியம் மாஸ்டர் இவனுங்க. பைத்தியமா? தெரியல. நான் செவடன்ல போனா கல்ல தச்சா கூட இல்ல சுற்றினே தான் பண்ணுவேன். நன்றி. ஒரு ஸ்ட்ரெச்சில் சிரிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பட் நாங்க சிரிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம். ஏன்னா எங்களை டெய்லி இந்த மாதிரி 10 பேர் கழுவி ஊத்துறாங்க, நாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். பட் பீயிங் ஒரு கெஸ்டா வந்துட்டு, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்துட்டு வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு பேண்ட் நீங்க தெரிவிங்க. ஆனா எங்களுக்காக, இந்த ஷோக்காக, இந்த கான்செப்டுக்காக இவ்வளோ ஸ்போர்ட்டிவா நடந்துட்ட 3 பேருக்கும் நல்லா பலமா கைத்தரலாம். சொல்ல போனா நாங்க இதுல ஒரு செக்மெண்ட்டும் டிசைன் பண்றப்போ பயந்து டிசைட் பண்ணோம். இதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, பட் ரியல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நண்பண்டாவை மக்களுக்கு போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸ்டூடியோ 11 வழங்கக்கூடிய 3000 வர்த் கிஃப்ட் வவுச்சர். தொடர்ந்து இதே மாதிரியான கெஸ்டோட இந்த சுவாரஸ்யமும் நகைச்சுவையும் எல்லாத்துக்கும் மேல இந்த யதார்த்தமும் நண்பண்டாவினுடைய செட்ஸ்ல வாரம் உங்களுக்கு இந்த நண்பர்கள் மூலமா கிடைச்சிக்கிட்டே இருக்க போது. ஸோ அடுத்த வாரம் உங்களை நண்பண்டால சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், டாம் பிராங்க் அண்ட் நண்பண்டா பேண்ட். இது ஸ்டெப் ஸ்டோன் பில்டர்ஸ் வழங்கும் நண்பண்டா. சொந்த வீடு வாங்க, ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வாங்க. Co-presented by Meet and Eat. Come to life, come to me.